யோபு 31ஆம் அதிகாரத்தில் யோபுவினுடைய உத்தமத்தை குறித்து கர்த்தரே கொடுத்த சாட்சியின் மூலம் யோபு எந்த அளவுக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதி செய்வதில் யோபுவை தவிர வேற ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுத்த ஒரு நீதிமானா யோபு இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் உத்தமமாக இருந்தாருங்கிறத குறித்து வாசிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம வாசிக்கிறோம் அவருடைய யோபுடைய பண்புகளில் முதலாவது என்ன? கண்களில் பரிசுத்தம். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதங்களிலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். வழிகளை பார்த்து என் நடைகளையெல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. முதல்ல இந்த 4 வசனங்கள்ல யோபு பார்வையில எப்படி உத்தமமா இருந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய பார்வை சரியானதாக இல்லை, நான் அக்கிரமமா பார்க்குறேன் என்று சொன்னா இச்சையான பார்வை எனக்கு இருந்ததுன்னா அப்போ எனக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளைவையும் சொல்றார். கண்களை நான் சரியான முறையில் நான் காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து எனக்கு நல்ல சுதந்திரமும் நல்ல பங்கும் கிடைக்காது. ஏனென்று சொன்னால் அதை எல்லாமே அவர் வழிகளை கவனிக்கிறார். என்னுடைய வழிகள் ஒவ்வொன்றையும் தேவன் கவனித்து பார்க்கிறார் என்று சொல்லி சொல்றார். அடுத்தது 5ஆம் வசனம், நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதையாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போகிறது. அடுத்து யோபு குறிப்பிடுகிற ஒரு மாறுபாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருதயம் கண்களை பின்தொடர்ந்து போவது. இது என்னன்னா, நம்ம கண்களில் இச்சித்ததை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதாவது கண்களின் இச்சைக்காக வாழக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசைகளுக்காக அவங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு பொருளாசையை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். தோஸ் ஹூ ஆர் லிவிங் ஃபார் கிரீடி லைஃப், தேர் ஒன்லி லுக்கிங் அட் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசைகள் இன்பங்களுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழவில்லை என்று சொல்லி தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஒரு தராசில் வைத்து நிறுத்து பார்க்கட்டும், என்னுடைய உத்தமத்தை அவர் அறியட்டும் என்று கூட அவர் சொல்றார். அப்படி நான் மாறுபாடாக நடக்காததுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும். அப்படி நான் நடந்தேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து செய்த விஷயங்கள் இன்னொருவனுக்கு போய் சேர்ந்து விடும். அப்போது கிரீட் என்று சொல்லக்கூடிய பொறாமை அல்லது இந்த இச்சிக்கிற ஒரு பழக்கம் உள்ள ஒருவனுக்கு என்ன கிடைக்குமா? அவன் சேர்த்து வைக்கிற விஷயங்கள் வேறொருவனுக்கு போய் சேர்ந்து விடும் என்று நம்ம நீதிமொழிகள்லையும் வாசிக்கிறோம். அதைத்தான் இங்கே யோபு புரிந்து வைத்திருந்திருக்கிறார். ஆகையினால அவர் சொல்கிறாரு, நான் அதை செய்யவில்லை என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். அடுத்தது 9ஆம் வசனம், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தையெல்லாம் நிர்மூலமாக்கும். பார்த்தீங்களா? அடுத்து யோபு அறிந்து வைத்திருந்த ஒரு நீதி, அவர் கை கொண்ட ஒரு நீதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய லைஃப்பில் உத்தமமாக வாழ்ந்திருக்கிறாரு. வேறொருவனுடைய வாசலை நான் மிதிக்கவில்லை, அந்நியருடைய மனைவியை நான் தீட்டுப்படுத்தவில்லை என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போது இதுவும் 10 கமாண்ட்மெண்ட்டில் ஆண்டவர் சொன்ன ஒரு கற்பனை என்ன? நீ அயலானுடைய மனைவியாகிலும் அவனுடைய வீட்டில் உள்ள யாதொன்றையும் நீ இச்சியாதிருப்பாயாக என்கிற கற்பனை. அப்போ thou shall not commit adultery அப்படிங்கிற அந்த கற்பனையை தான் யோபு இங்கே விவரித்து சொல்கிறார். இந்த கற்பனையை விவரித்து சொல்லும் பொழுது இந்த கற்பனையினுடைய டெப்த்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப்.
நீ என்ன விதைக்கிறியோ அதைத்தான் நீ அறுவடை செய்வ. இப்போ நான் என்னுடைய செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு இம்பியூராக நான் பிஹேவ் பண்ணேன்னா அது என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும் பாதிக்கும். ஏன்னா சொல்கிறாரு, என் மனைவி வேறொருவனுக்கு மாவளைப்பானாக என்ன அர்த்தம் சொல்கிறாரு, இஃப் நான் ஒரு நியாயக்கேடு செய்யும் பொழுது அந்த தீமை என்னுடைய குடும்பத்தை பாதிக்கும், என் மனைவி என் பிள்ளைகள் இவங்களை பாதிக்கும் என்று சொல்லி அவர் புரிந்து வைத்திருக்கிறார். இது ஒரு உண்மையான காரியம். ஏன்னா நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். தாவீது உரியாளின் மனைவி அவர் எடுத்துக்கொண்ட போது தேவன் அவருக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தை அதுதான், நீ அந்தரங்கமாக செய்த உன் பாவம் உன் மீது சுமரும், உன்னுடைய மனைவிகளுக்கு இப்படி ஒரு காரியம் சம்பவிக்கும் என்று சொன்னார். நீ அந்தரங்கத்தில் செய்த, ஆனால் வெளியரங்கமாக இந்த காரியங்கள் நடைபெறும் என்றும் தாவீதுக்கு சொன்னார். அப்போது எனி ஒன் பர்சன், ஒரு இம்மாரலாக நடக்கிற ஒருத்தனுக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால், அவன் செய்த அந்த பாவத்தினுடைய விளைவு அவன் தலை மீது சுமரும். இதையும் யோபு அறிந்து வைத்திருந்தார். ஆகையினால he lived a pure life அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் ஹோலியான ஒரு வாழ்க்கை, மற்றவங்க மீது இது பண்ணக்கூடாத ஒரு வாழ்க்கை. சரி, அடுத்தது என் வேலைக்காரர்களும் 13ஆம் வசனம், என் வேலைக்காரன் ஆனாலும் என் வேலைக்காரி ஆனாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ? ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ? ஓகே, இப்போ அடுத்தது என்ன? யோபு தனக்கு கீழே இருக்கிறவங்க, தன்னுடைய ஊழியக்காரங்க, தன்னுடைய வேலைக்காரங்க, இவங்க மீது எப்படிப்பட்ட ஒரு பார்வையை கொண்டிருந்தார் என்று சொன்னால், பெரும்பாலும் அசட்டை பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் யார் மேலே அசட்டை உண்டாகும்னா தனக்கு கீழே இருக்கிறவங்க மேலே தான். தனக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட கூட அவ்வளவு எளிதாக அப்படி செய்ய முடியாது. ஆனால் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட தான் நம்ம ரொம்ப அதிகமாக கோவப்படுறது, அதிகாரத்தை செலுத்துறது எல்லாமே நடக்கும். இதுவும் ஒரு மாம்ச சுபாவம். ஆனால் யோபு சொல்கிறாரு, தன்னுடைய வேலைக்காரங்களையும் வேலைக்காரிகளையும் நான் அசட்டை பண்ணினதில்லை. அவங்க என்னிடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா, நான் ஒருபோதும் அவங்கக்கிட்ட வழக்காடி அவங்கக்கிட்ட நான் கோபத்தை காட்டவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறார். சொல்லிட்டு ஏன் செய்யலை தெரியுமா? அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாரு. தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? அப்போது யோபு இப்படி உத்தமமாக இருந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோபு பூமியில் அவர் ஒரு காரியத்தை பண்ணும்போதெல்லாம் அந்த இடத்துல கர்த்தரும் இருக்கிறாரு. கர்த்தர் ஒன்றையும் பார்க்கிறாரு. நான் எளிமையாக ஒருத்தனை எனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரனை அவமானப்படுத்தவோ திட்டவோ செய்துவிட முடியும். ஆனால் அதை செய்யும் பொழுது தேவன் அதை பார்ப்பார், அவர் நீதியாக அதை நியாயம் தீர்ப்பார் என்பதை யோபு அறிந்து வைத்திருந்தார் என்பதை ஒரு வார்த்தையில் கவனிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பை குறித்தும் யோபு அறிந்து வைத்திருக்கிறார். சொல்கிறாரு, ஒரே கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார். அப்போ என்ன அர்த்தம்? தேவன் உண்டாக்கின ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சிருஷ்டிப்பு, எல்லோரும் அவருடைய கரத்தின் கிரியை. அப்போ நான் எப்படி இன்னொருத்தனை அவமானப்படுத்துறது, இன்னொருத்தனை எனக்கு கீழே இருக்கிறான்னு சொல்லி நான் தரக்குறைவாக நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்தும் ரொம்ப தெளிவாக இங்கே சொல்கிறார். அடுத்து 16ஆம் வசனம், எளியவர்கள் வஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்கள் பூத்து போக பண்ணி தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது. ஓகே, 19க்கு போகிறதுக்கு முன்னாடி 16லிருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்கள் எதை காண்பிக்குதுன்னா, திக்கற்ற பிள்ளைகள், தாய் தகப்பனில்லாத பிள்ளைகள், விதவைகள், இவங்களுக்கு யோபு எப்படிப்பட்ட ஒரு
உதவியை செய்தார், எப்படி அவங்கள கவனித்து கொண்டார் என்பதை இது காண்பிக்குது. சொல்றாரு, அப்படிப்பட்ட யாரையும் நான் வஞ்சிக்கவில்லை. ஏன்னா விதவையின் வீட்டை வஞ்சித்தவர்கள் என்று சொல்லி தான் வசனத்தில் நம்ம நிறைய வாசிக்கிறோம். காரணம் என்ன? அவங்களுக்கு அவங்களுடைய காசை, அவங்களுடைய நியாயத்தை கேட்கறதுக்கு ஒருவர் இருக்க மாட்டாங்க. ஆகையினால அவங்க தான் பெரும்பாலும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டும் வஞ்சிக்கப்பட்டும் இருப்பாங்க. ஆனால் யோபு அப்படி செய்யவில்லை என்று சொல்றாரு. அவங்க கண்கள் பூத்து போக பண்ணின்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்கள ஏதாவது ஒரு உதவி கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள வெயிட் பண்ண நான் வைக்கிறதே இல்லை. உடனடியாக அவங்க வழக்கை தீர்த்து நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏழைகள் பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய உணவை சாப்பிடுவதற்கு அவர் கொடுத்திருக்கிறார். சிறு வயது முதலாகவே நான் அதை நான் செய்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் சொல்கிறார், நிறைய பேர் அவர் ஆதரித்து அவர் கூட வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க என்பதை காண்பிக்கிறார். கையிலாக கொடுத்து நடத்தினேன் என்று சொல்கிறார். ஸோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறார். 19ஆம் வசனம், ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்தும் ஒளிமுக வாசலிலே எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்புகள் முறிந்து போவதாக. இப்போ இதில் என்னென்னா, யோபு சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மிகுந்த செல்வாக்குள்ள ஒரு மனிதர். அப்போது சொல்கிறார், ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு இருக்குது, ஆகையினால நான் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு செருக்கோடு நான் நடந்திருந்தேன்னா, அதன் நிமித்தம் என்னுடைய பெருமையினால் என் கைகளை நான் உயர்த்தி இருந்தேன்னா என் கை தோளிலிருந்து சரிந்து முறிந்து போகட்டுங்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ், யோபு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய செய்கைகளை விவரித்து சொல்லும்போது உண்மையிலேயே அவர் இப்படி நீதியோடு இருக்கலைன்னா இப்படி ஒரு வார்த்தையை பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்காக இதை சொல்லலை. அவர் மிகுந்த சிறுமைப்படுத்தப்பட்டு வேதனையின் உச்சத்தில் இருக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளை பேசவும் இல்லை. இது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தார்? தன்னுடைய பிறந்த நாளை சபித்தார். அதுக்கப்புறம் தேவனை புகழ்ந்து பேசினார். இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் இறுதியில் அவர் தன்னை பற்றி இதெல்லாம் சொல்லும் பொழுது அப்போதும் அவர் தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாக தான் பேசுகிறார். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் அவர் நீதியாக நடந்தேன் என்று சொல்லும் போதெல்லாம் நான் தேவனுக்கு பயந்து தான் இதை செஞ்சேன் என்பதை, தன்னுடைய தேவ பக்தியையும் பயத்தையும் அவர் வெளிப்படுத்துறதுல தான் நம்ம காண முடிகிறது. அப்போ இந்த இடத்துல அவர் எப்படி மற்றவர்களுக்கு நீதியாக நடந்தார் என்பதை காண முடிகிறது. 23ஆம் வசனம், தேவன் ஆக்கினையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாய் இருந்தது. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் தான் மகிழ்ந்திருந்ததும் சூரியன் ஓகே, இந்த 2 வசனத்தையும் மட்டும் முதல்ல பார்த்துருவோம். இது ஜோபுடைய வெல்த்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாட்சி. என்னன்னா, யோபுவை போல ஒரு பெரிய ஒரு செல்வாக்குள்ள மனிதர் யாரும் இல்லை. அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் என்று சொல்லி அவருக்கு ஏராளம் இருந்தது. இவைகள்லாம் அந்த காலத்தில் நிறைய கார் வச்சிருக்கிறது, ஒரு பெரிய பங்களாவில் இருக்கிறது, இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு லைஃப் என்பதை பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு வெல்த் உள்ள ஒரு மனுஷன், அவங்க வெல்த் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலாக ஒவ்வொரு பணக்காரனும் என்ன செய்வான்? தன்னுடைய வெல்த் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பான். காரணம் என்னென்னா, இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இந்த பணத்தை நான் இப்படி இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், இவ்வளோ பெரிய அளவில் நான் அதை பண்ண முடியும், பெருக்க முடியும் என்று சொல்லி ஒரு கணக்கு வைத்திருப்பான். ஆனால் யோபுக்கிட்ட அந்த கணக்கு இல்லை. அவர் இவ்வளவு ஐஸ்வர்யம் வச்சுருந்தாலும் அவருடைய கோல்டு, சில்வர் இது மேலே அவர் நம்பிக்கை வைக்கலைங்கிறத தெளிவாக காண்பிக்கிறார். என்னுடைய ஆஸ்தி பெருசு என்று சொல்லி என் கைக்கு மிகவும் கிடைத்ததுன்னு சொல்லி நான் மகிழ்ச்சி அடையவும் இல்லைன்னு சொல்கிறார். இதுதான் அதில் உள்ள ஒரு ஹைலைட்டு. ஏன்னா
as much as prosperity comes, அந்த ப்ராஸ்பெரிட்டி மேலே ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருச்சுன்னு சொன்னால் என்ன ஆயிருந்திருக்கும்? ப்ராஸ்பெரிட்டி கையை விட்டு போன உடனேயே அந்த மகிழ்ச்சியும் நீங்கி இருக்கும். அதற்கு மேலே தேவன் மேலே வெறுப்பும் வந்திருக்கும். ஏன்னா சாத்தான் அதனை குற்றஞ்சாட்டினா. அவன் என்ன சொன்னான்? நீங்கள் அவனுக்கு ஏகப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கீங்க, அவன் செல்வாக்குள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான், அதனால தான் உங்களை புகழ்கிறான், நீங்கள் அவனுடைய செல்வத்தை அவனை விட்டு எடுங்க, உங்களை இகழ்ந்து பேசுவான் என்று சொல்லி சாத்தான் சொன்னான். காரணம் என்ன? அது அவனுடைய சுபாவம். சாத்தானுடைய சுபாவம் என்ன? இந்த மாதிரி அவனுக்கு கிடைத்த அந்த விஷயங்களை வைத்து தான் அவன் தேவனை புகழ்ந்திருக்கான் என்பதை நம்ம காண முடிகிறது. ஏன்னா அவன் தேவனுடைய ஏதனுடைய தோட்டத்தில் இருந்தவன், அவன் அழகான கற்களால் அலங்கரிக்கப்பட்டவன், அவன் அவ்வளவு ஒரு பிரகாசமுள்ள ஒரு தூதனாக அவன் இருந்திருக்கிறான். ஆகையினாலே அவன் என்ன செய்திருக்கிறான்? அவன் எல்லாம் இருந்தப்போ அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான். ஆனால் அவன் பூமியில் விழ தள்ளப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். அவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு காரியமாக இருக்கிறான் என்பதை. அப்போது இந்த இடத்துல நம்ம யோபு அப்படிப்பட்டவனாக இல்லை. அப்போ பாருங்கள், தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட யோபு தேவனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறவராக இருந்திருக்கிறாரு. ஏன்னா தேவனை போல ஐஸ்வர்யவான் ஒருவனும் கிடையாது, அவரை போல மகத்துவம் உள்ளவரும் ஒருவரும் கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் அந்த பெருமையும் இல்லை. அவரிடத்துல அந்த மாதிரி தன்னுடைய மற்ற விஷயங்களை குறித்து அவர் மனமகிழ்ச்சி அடைவதில்லை. அன்பிலே அவர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பது தான். ஸோ இந்த சாட்சி யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குது. அடுத்தது சொல்கிறாரு 26ஆம் வசனத்தில், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் இரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. பார்த்தீங்களா? அடுத்தது என்ன? ஐடாலட்ரி என்று சொல்லக்கூடிய விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்பது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தேவன், அவர் ஆவியாக இருக்கிறாரு, அவர் உண்மையோடும் ஆவியோடும் தான் நம்ம ஆராதிக்க வேண்டும். எந்த ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருளையோ இல்லையா ஒரு விக்கிரகத்தையோ நம்ம ஆராதிக்க கூடாது என்பது தான் முதலாவது கட்டளையாக இருக்குது. அப்போ அதை மாதிரி அந்த முதலாவது கட்டளையில் என்ன சொல்கிறாரு? வானத்திலேயாவது பூமியிலேயாவது நீருக்கடியிலேயாவது யாதொரு உருவத்தையும் யாதொன்றையும் நீ சேவிக்கக்கூடாது. அப்போது யோபு சொல்கிறாரு, சூரியனை பார்க்குறேன், அது அவ்வளோ ரம்மியமாக பிரகாசமாக இருக்குது, மற்றவற்றை பார்க்குறேன், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் மதி மயங்கி அப்படிப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை நான் வணங்கி இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாதகம் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அது சொல்கிறார், அப்படி நான் செஞ்சேன்னா நான் என்ன செய்கிறேன்? மெய்யான தேவனை மறுதலிக்கிறேன், சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நான் வணங்கி இருந்திருப்பேன், அதை நான் ஒருபோதும் செய்ததில்லை என்று சொல்கிறார். அடுத்து 29ஆம் வசனம், என் பகைவனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தில் மனுஷர் சொல்லுவார்களோ. பரதேசி வீதி. ஓகே, அடுத்தது என்ன? மற்றவருடைய துன்பத்தை பார்த்து மகிழக்கூடிய ஒரு மாம்ச சுபாவம் யோபுவின் இடத்துல இல்லை. ஏன்னா உன் எதிராளி கஷ்டத்தில் இருக்கும்போது நீ அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா என்று நியாயப்பிரமாணத்தில் தேவன் சொல்கிறாரு. அப்போது எல்லோருக்கும் வரக்கூடிய பொதுவான சுபாவம் என்ன? என் எதிரினா அவனுக்கு கஷ்டம் வரட்டும், அவன் கஷ்டப்படட்டும், ஹீ டிசர்வ்ஸ் இட் என்று தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோபு சொல்கிறாரு, என் பகைவனுக்கு ஒரு ஆபத்து வந்தால் கூட நான் அதை பார்த்து ஒருபோதும் களி கூர்ந்தது கிடையாது என்று சொல்கிறார். அது அப்படி இருக்கிறது. அடுத்தது 30ஆம் வசனத்தில், என் ஜீவனுக்காக சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவும் இல்லை. அப்போ அடுத்தது என்ன? நாவினால் பாவம் செய்தல். இதுலேயும் அவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நன்மையை கொண்டு வரும் அல்லது சாபத்தை கொண்டு வரும் என்பதை நம்ம இந்த இடத்துல அவர் சொல்லி காண்பிக்கிறார். சரி, அடுத்தது
அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தில் மனுஷர் சொல்லுவார்களோ? பரதேசி வீதியிலே தங்கினதில்லை, வழிப்போக்கனும் என் வாசலை திறந்தேன். அடுத்தது என்ன? அதாவது திக்கற்ற பிள்ளைகளை குறித்து ஏற்கனவே வாசித்துட்டோம். இது என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. ஜோபுனுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அந்நியர் அவங்க வந்தா கூட அவங்களுக்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஸோ அந்நியரை உபசரித்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்திலையும் யோபு உத்தமமாக இருந்திருக்கிறாரு. தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்திருக்கிறார். அடுத்தது 33ஆம் வசனம். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ? திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினாலாவது நான் பேசாதிருந்து வாசப்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ? ஸோ முதல்ல சொல்கிறது என்னென்னா, ஆதாம் தன் பாவம் செய்ததை தேவன் முன்பு முதலாவது மறுதளித்தான். காரணம் என்ன? தேவன் விசாரித்தார். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்கக்கூடாதென்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ என்று கேட்ட பொழுது, நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ அவள் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஏவாள் மேலே பழிய போட்டானே தவிர, ஆம் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்னை மன்னியும் என்ற வார்த்தையை அவன் சொல்லவில்லை. அதுக்கு என்ன காரணம்? எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மாம்ச சுபாவம். அது என்னன்னா, நான் பாவம் செய்தேன் என்று சொல்ல மறுப்பது. இந்த சுபாவம் என்ன செய்யுது? பாவத்தை மறைக்கிற ஒரு சுபாவமாக இருக்கிறதுனால மன்னிப்பை தடை செய்து விடுகிறது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் சுவிசேஷமே என்ன? மனம் திரும்பு, நீ பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபத்து வந்திருக்குது. இப்போ மனம் திரும்பாத ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட முடியாது. மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், பாவத்தை மறைக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல யோபு என்ன சொல்கிறாரு? நான் ஒருபோதும் என்னுடைய பாவத்தை நான் மறைத்ததில்லை, அதை நான் அறிக்கை செய்திருக்கிறேன் என்பதை சொல்கிறாரு. பாவ அறிக்கை செய்ததிலையும் யோபு உத்தமமாக இருந்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அடுத்தது அதை இன்னொன்று சொல்கிறாரு, பயத்தினால. இப்போது இன்னொரு விஷயம், மற்றவங்களுக்கு நம்ம எப்போ தீமை செய்கிறோம்னா, நம்ம ஒருவேளை வேறு யாருக்காவது பயந்து நம்ம உண்மையை செய்யாமல் இருந்தோம்னா அப்போ என்ன நடக்கும்? மற்றவங்களுக்கு அந்த தீமை சேரும். ஒரு மிரட்டலுக்கோ எதுக்கோ ஒரு பயந்ததுனால. யோபு சொல்கிறார், அந்த மாதிரி நான் பயந்ததில்லை. என்னுடைய ஜனக்கூட்டத்துக்கோ மற்றவர்களுக்காகவோ நான் பயந்து நான் வாசப்படியை விட்டு என்னைக்காவது புறப்படாமல் இருந்தேனா என்று சொல்கிறார். அப்போது ஜோப் வாஸ் ஆல்சோ போல்ட் இன் டூயிங் வாட் இஸ் ரைட் பிஃபோர் காட் என்பதை காண்கிறோம் 34ஆம் வசனத்தில். 35 என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால், முடிச்சிட்டாரு. 34 வரைக்கும் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அவர் தன்னுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸை முன்னாடி வைக்கிறார். என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பமுண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்து கொள்ளுவேனே. அவனுக்கு நான் என் நடைகளை தொகையாக காண்பித்து ஒரு பிரபுவைப் போல அவனிடத்தில் போவேன். எனக்கு விரோதமாக என் காணி பூமி சரி. ஸோ இப்போ 35லேருந்து 37 வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வழக்கை யாராவது ஒரு நீதி உள்ள ஒருவர் விசாரித்தாங்கன்னா எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சொல்கிறார். காரணம் என்ன? என்னிடத்துல உத்தமம் உண்டு, நான் அக்கிரமம் செய்யவில்லை, ஆகையினாலே நான் கம்பீரமாய் நடந்து போவேன், பிரபுவை போல நான் நடந்து போவேன் என்று சொல்றார். 38 எனக்கு விரோதமாய் என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைச்சால்கள் கூட அழுகிறதும் கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினதும் உண்டானால் அதன் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவது என்றான். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. ஸோ யோபு தன்னுடைய வயலில் விதைத்திருந்த அதனுடைய விளைபொருட்கள் நல்ல பலனை இறுதி வரைக்கும் கொடுத்தது. ஆகையினால தான் நம்ம வாசிக்கிறோம் செல்வாக்கா இருந்தார் என்று சொல்லி. அதற்கு பின்பாக இருந்த ரகசியம் என்ன? தன் வயலை அறுத்தவனுடைய கூலியை
அவர் உடனடியாக அதை கொடுத்தார், நியாயமான கூலியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அந்த வார்த்தையில் நம்ம காண்கிறோம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, அப்படி நான் செய்யாமல் அக்கிரமமாய் எனக்கு கூலி கொடுக்க தாமதித்திருந்தாலும் சரி, அல்லது சரியான கூலியை கொடுக்காம இருந்தாலும் என்ன நடந்திருக்கும்னு சொல்கிறாரு, தன்னுடைய வயலில் நெல்மணிகளுக்கு பதிலாக களைகள் வளர்ந்திருக்கும் என்று சொல்கிறார். அப்போ அதையும் அவர் முழுமைதமாக அறிந்து வைத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போது யோபுவினுடைய வாழ்க்கை சுருக்கமாக சொல்லப்போனால், நியாயப்பிரமாணத்தில் தேவன் சொல்லியிருந்த எல்லா நீதிகளையும் அவர் உத்தமமாக கை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்பது. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, யோபு வாழ்ந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் காலத்தில் அவர் வாழலை. அவர் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு நீதிகளை கை கொள்ள முடியுமா என்றால் முடிந்திருக்கிறது. எப்படி? அவர் தேவனை விசுவசித்ததுனால அவர் தீமையை விட்டு விலகினார், நன்மையை செய்தார். அதற்கு காரணம் அவர் கண்களுக்கு முன்பாக இருந்த தேவ பயம் என்பதை காண முடிகிறது. ஸோ when we love God, தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுவர்களாக இருந்தால் நேச்சுரலாகவே நமக்குள்ளே வர்றது என்ன? தேவனை குறித்த ஒரு பயபக்தி. அந்த பயபக்தி நம்ம என்ன செய்ய வைக்கிறது? தீமையை விட்டு விலக வைக்குது. நன்மை செய்ய நம்ம கால்களை டைரெக்டாக நடத்த தொடங்கிடுது. ஆகையினால நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இப்படிப்பட்ட அநீதியான விஷயங்களை செய்ய மாட்டோம் என்பது. ஏன்னா தேவன் வெளிச்சமாக இருக்கிறாரு. அவரிடத்துல எல்லளவேனும் இருள் இல்லை என்பது தான் வேதம் நமக்கு கண்டு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. ஆகையினால நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம தவறு செய்கிறது மனுஷ இயல்க, எல்லா மனுஷனும் அப்படித்தான் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லாமல் நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழ்வதற்கு நம்ம இருதயத்தை செலுத்துவோம். அப்போ என்ன செய்வார்? அவர் நீதியில் நம்மை நடத்துவார். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு யோபு வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம்